ஸ்வீட் கார்ன் பார்க்கவே ஸ்வீட்டாக இருக்குல்ல. இதை வச்சு ஒரு டிஷ் பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்வீட் கார்ன் எடுத்து உளுர்த்து வச்சுக்கிடலாம். பாதி கேப்சிகம் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கேரட் போல் எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இது எல்லாமே இட்லி பாத்திரத்தில் போட்டு அதுக்கப்புறம் பச்சை பயிறு வந்துட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்ச பச்சை பயிறு அதையுமே ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு சேர்த்து இது 4த்தையும் சேர்த்து ஆவிரி கட்டி அவிச்சு எடுத்துக்கிடலாம். இட்லி வந்துட்டு நம்ம வேக வைக்கிறோம் பார்த்திங்களா, அந்த அளவுக்கு வெந்தால் போதுமான அளவு. ஆவிரி கட்டி வெந்ததுக்கு அப்புறம் திறந்து பார்க்கலாம். திறந்து பார்த்தா கரெக்டான அளவுக்கு வந்துட்டு வெந்துட்டு இருந்தது. அதை எடுத்துகிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். பொடி பொடியாக கட் பண்ண ஆனியன் கொஞ்சம், கொத்தமல்லி கொஞ்சம், தேவையான அளவு உப்பு, தேவையான அளவுக்கு மிளகா பொடி கலந்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சேலட் ரெடி ஆகிடுச்சு. இது பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.